வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நெல்லிக்காய் தீபம் பற்றி. கார்த்திகை மாதத்தில் நெல்லிக்காய் தீபம் ஏற்றது ரொம்ப விசேஷம். நம்ம வீட்லேயும் ஏற்றலாம், கோவில்களிலும் ஏற்றலாம். நெல்லிக்காய் மாதிரி எடுத்து கழுவிட்டு கொட்டை எடுக்க வேண்டாம். நெல்லோட இது போல் ஒரு சின்னதாக ஒரு குழி பண்ணிக்கிட்டு இது வந்து பூவத்தி சொல்லுவாங்க. அதாவது எண்ணெயில் நினச்சி நம்ம போடலாம். இது மேலே நெய் ஊற்றிருக்கேன். இது தீபம் எரியுது. அங்கே வந்து துளசியும் நெல்லியும் வெள்ளி விக்கிரகமாக வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் அது இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாகவே இதை நெல்லிக்காய் தீபம் ஏற்றலாம். இந்த கார்த்திகை மாதம் ஹரிஹர மாதம் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றும் பொழுது ஒரு நல்ல வைப்ரேஷன் வீட்டில் இருக்கும். இந்த நெல்லிக்காய் அந்த நெய் எல்லாம் சேர்ந்து அது எரியும் பொழுது அந்த மனம் அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கோவில்களில் ஏற்றலாம். நீங்களும் இது மாதிரி முயற்சித்து பாருங்கள். அடியில் ஏதாவது ஒரு அகல் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேஸ் இருந்தது, அந்த பேஸ் வச்சுருக்கேன். துளசிக்கும் நெல்லிக்கும் நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பெருமாள் ஸ்லோகங்கள் சொல்லி கும்பிட்டுக்கலாம். எல்லா சாமிக்கும் இந்த நெல்லிக்காய் தீபம் தாராளமாக ஏற்றலாம். நெல்லிக்காய் தீபம் ஒரு 10 நிமிஷம் தான் எரியும் அப்படின்னா அது எந்த தப்பும் இல்லை. கொஞ்ச நேரம் எரிஞ்சாலும் ரொம்ப அழகாக எரியும். நெல்லிக்காய் தீபம் ஏற்றி பாருங்கள். ஒரு முழு நெல்லிக்காயில் தான் தீபம் ஏற்றணும். இப்போ இந்த தீபம் வந்து அணைஞ்சிடுச்சு. நம்ம ஏற்றி வீட்டில் இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரியெல்லாம் எடுத்து போட்டுட்டு உணவில் சேர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உணவில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சாமி போலாம் நீங்கள் எப்படி விசர்ஜனம் பண்ணுவீங்களோ அப்படி அதை பண்ணிடலாம். உணவில் எடுத்துக்கலாமா அப்படின்ற சந்தேகமெல்லாம் வேண்டாம். அதை பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எந்த வகையில் வேணாலும் உங்கள் உணவில் எடுத்துக்கலாம். ஜூஸாவோ சமைச்சோ ஊறுக்கா மாதிரியோ ஏதோ ஒரு வகையில் இதை எடுத்துக்கிறது நல்லது. ஒருவேளை இதற்காகத்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் இதை யூஸ் பண்ணணும். இப்போ அதிகமாக கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து ஹைப்ரிட் கிடைக்குது. அப்போல்லாம் கார்த்திகை மாதம்தான் நெல்லிக்காய் அதிகமாக வரும். அதனால் அதை உணவில் சேர்த்துக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த விளக்கம் ஏற்ற சொன்னாங்களோ அப்படின்னு கூட சமயத்தில் தோணும் எனக்கு. அது அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய விருப்பம் அது. எப்படி நீங்கள் வேணாலும் செஞ்சுக்கலாம்.